நீங்க ஒரு வருஷமா யார் கூடலாம் பேசுறீங்க அப்படின்ற கால் ஹிஸ்டரியை திரும்ப எடுக்க முடியும். ஏன் நீங்க டெலீட் பண்ண கால் ஹிஸ்டரியை கூட திரும்ப எடுக்க முடியும். ஒரு நாள் 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தோட கால் ஹிஸ்டரியை நீங்க திரும்ப எடுத்துக்க முடியும். இது எப்படி அப்படின்றத நான் லைவா உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி யார் வேணா உங்களோட கால் ஹிஸ்டரியை கூட பார்த்துட்டு இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு ஜஸ்ட் அப்ளிகேஷன் உங்க மொபைல் இன்ஸ்டால் பண்ணிட்டு டேட்டை மட்டும் செலக்ட் பண்ணீங்கன்னா போதும், கால் ஹிஸ்டரி எல்லாம் வந்துடும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்றதுக்கு உங்க மொபைல் குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸ்ல நீட் கேஐ இப்படி சர்ச் பண்ணுங்க. NEEDKI இப்படி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட் வரும். இதில் ஜியோ கால் ஹிஸ்ட்ரின்னு போட்டு இந்த வெப்சைட் போஸ்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட் உள்ள போனீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஃபுல் வீடியோவும் அங்கே கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த நம்பரோட கால் ஹிஸ்ட்ரி பார்க்கணுமோ அந்த நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. உள்ளே போங்க. உள்ளே போனதும் மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்படி இதை கிளிக் பண்ணுங்கள். அதில் செக் யூசேஜ்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் கீழே ஸ்டேட்மெண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்குமான கால் ஹிஸ்ட்ரி வேணுமோ அந்த டேட்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு வியூ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா போதும், எல்லா கால் ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு வரும். டைமோட பார்த்துக்க முடியும். இதில் லாக் அவுட்ன்றதை கொடுத்து லாக் அவுட் ஆல் டிவைஸ்ன்றதை கொடுத்தீங்கன்னா வேற யாரும் உங்கள் கால் ஹிஸ்ட்ரியை பார்க்காம தடுக்கவும் முடியும். அடுத்த வீடியோவில் வோடஃபோன் ஏர்டெலுக்கும் நான் சொல்லி தர போகிறேன். அந்த வீடியோவை பார்க்கணுன்னா மறக்காம இப்போவே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.